ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்னைக்கு நம்ம சுவையான நெத்தலி மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நார்மல் ஃபிஷ் ஃப்ரையை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1 கிலோ நெத்தலி மீன் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கழுவி வச்சுக்கணும். இப்போது இந்த கழுவின மீனில் 1.5 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணின அப்புறமா இதை ஒரு 10 to 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுடணும். அப்போது அதில் உப்பு மசாலாலாம் பிடிச்சி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அது நல்லா மேரினேட் ஆகி இருக்கு. அடுத்து ஒரு தோசை தவா எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதை சூடு பண்ணணும். எண்ணெய் சூடான அப்புறமா அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு தோசை தவாவில் எவ்வளோ சேருதோ அந்த அளவுக்கு நீங்கள் மீன் சேர்த்துக்கலாம், அந்த அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மீனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை நல்லா இப்படி விரித்து விட்டுக்கணும். அப்போ நமக்கு ஈவனாக வெந்து கிடைக்கும். அடுத்து ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆன அப்புறமா இதை லைட்டாக திருப்பி போடணும். திருப்பி போடும்போது மெதுவாக திருப்பி போடுங்க, இல்லைனா மீன் உடஞ்சிடும். இந்த ஸ்டேஜில் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் மெதுவாக திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் வேக விடணும். இது வேகிற டைமில் இதுக்கான மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரம் எடுத்து அதில் நீளமாக நறுக்கி ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கணும். அடுத்து அந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே மீனில் மிளகாய் பொடி உப்பு எல்லாம் சேர்த்துருக்கனால இதில் வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான உப்பு மிளகாய் பொடி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இனி மீன் ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும், அதை திருப்பி போடணும். திருப்பி போட்டதுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இந்த தோசை தவாவோட சைடில் வச்சு விடணும். ஏன்னா வெங்காயம் இன்னும் குக் ஆகலை, ஆனால் ஃபிஷ் பாதிக்கு மேலே குக் ஆகிடுச்சு. அதனால் வெங்காயம் வேகிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சைடில் மட்டும் வச்சு விடலாம். வெங்காயத்தை தோசை தவாவில் சேர்த்ததுக்கு அப்புறமா அதையும் ஒரு மூடி போட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேக விடணும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா வெங்காயம் நல்லா ஜூஸியாக வெந்து வந்திருக்கு. அடுத்து இதை இந்த மீனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். லைட்டாக திருப்பி போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைனா மீன் உடஞ்சிடும். அதனால் மெதுவாக திருப்பி போட்டு மிக்ஸ் பண்ணி இதோட கலர் மாறுறது வரைக்கும் நம்ம வேக விடணும். அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க, அப்போ தான் நமக்கு மீனும் வெங்காயமும் நல்ல ஈவனாக வெந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி நம்மளோட மீன் வறுவல் ரெடி ஆகியாச்சு. இது சாதம் கூட சாப்பிட்றதுக்கு அல்லது சும்மா சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். இது நார்மல் மீன் வறுவல் மாதிரி இல்லாமல் இந்த நெத்திலியும் வெங்காயமும் சேர்ந்து ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.